ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி கதை பாப்போமா? ஒரு அப்பா வாசல்ல உட்காந்துகிட்டு நம்ம எழுதிட்டு உட்காந்துருக்காங்க. பையனும் மருமகளும் ஷாப்பிங்க்கு கிளம்புறாங்க. அப்ப பையன் வந்து, அப்பா நாங்க ஷாப்பிங் போறோம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்னும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்பா. அப்ப மருமக இருந்துகிட்டு சொல்றாங்க, அது என்ன ஏதாவது வேணுமான்னு கேக்குறீங்க? இப்போ போட்டிருக்கிற ஸ்வெட்டர் கலரே ஒரு மாதிரி ஆயிருச்சு, அப்ப அது நம்ம நல்ல ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இல்லம்மா இதுவே எனக்கு நல்லா இருக்கு, என் மனைவி எனக்கு ஆசையா அவ கையால செஞ்சு கொடுத்தது, அதனால எனக்கு இதுவே போதுமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பா ரொம்ப கலர் வந்து மாறிடுச்சு இல்ல அப்படின்னா, இருக்கட்டுமா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரியா மாறிடுது. அப்போ இல்லப்பா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னா ரொம்ப கம்பல் பண்ணி மகன் கேட்டதுனால, இருப்பா அப்படின்னு அவர் எழுதிட்டு இருந்த ஒரு டைரியில ஒரு பேப்பரை கிழிச்சு அப்படி மடிச்சு குடுக்கறாங்க. இந்தாங்கப்பா அப்படின்னு குடுக்கறாங்க. அதை பார்த்தோன்னா மறுமறு கொஞ்சம் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிருச்சு. அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே போய் கார்ல உட்காடுறாங்க. நான் சொன்னேன் இல்ல ஸ்வெட்டர் வாங்கலான்னு, எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாரு பாருங்க. அதுக்கப்புறமா ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மக இருந்துட்டு சொல்றாங்க, விடு ஏன் மூட ஸ்பாயில் பண்ணிக்கிற, ஜாலியா கிளம்புறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா, விடு அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம ஜாலியா போகலாம் அப்படின்ட்டு, இரு நான் பாட்டு போடுறேன்னு பாட்டு போட்டுட்டு ஜாலியா போறாங்க. போயிட்டு மால்ல எல்லாமே வாங்குறாங்க, என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா போய் சாப்பிடுறாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. மனைவி வந்து எல்லாமே கார்ல கொண்டு வந்து வைக்கும் போது சொல்றாங்க, டைம் போறதே தெரியலங்க, பாருங்க எனக்கு இன்னும் இது வாங்கணும் அது வாங்கணும்னே இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் சொல்லும், வாங்கிக்கிறது தானே, உங்ககிட்டதான் நான் கிரெடிட் கார்டையே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்றது அந்த மகன். அப்போ நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சுக்கங்க, நான் கார் ஃபுல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து சாவி எடுக்கும்போது அவங்க அப்பா பேப்பர் கையில கிடைக்குது. அச்சோ நம்ம அப்பாவுடைய லிஸ்ட் மறந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்க, நான் எல்லாம் உள்ள இனிமேலுக்கு மாலுக்கு வரமாட்டேன், வாங்க போற வழியிலேயே ஏதாவது வாங்கிக்கலாம், அங்க அதுவும் இல்லாம மால்ல ரொம்ப ரேட்டா இருக்கும், அங்க வெளியில வந்து கம்மியா தான் இருக்கும் ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நான் வந்து எங்க அப்பாவுக்கு மால்ல தான் வாங்குவேன், பரவாயில்ல முதல்ல பாத்துக்கலாம் என்னதான் எழுதி கொடுத்திருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க அந்த பையன் லெட்டரை. அதுல பார்த்தோன்னா அப்படியே அந்த பையன் கண்ணுல தண்ணியா அப்படியே வடியுதுங்க. அதுல அவங்க அப்பா எழுதி இருக்காங்க, அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு எல்லாமே இருக்குப்பா, எல்லாமே நீ எனக்கு கொடுத்திருக்கேப்பா, ஒன்னும் வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டியது உன்னுடைய கொஞ்சோண்டு நேரம், எனக்கு வேண்டியது என்னுடைய மகனுடைய கொஞ்சம் டைம். உன் நல்லா யோசனை பண்ணி பாருப்பா, நம்ம வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், உங்க அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா, நீயும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய தொழிலையும் சரி ரொம்ப பிஸியா இருக்கே, எனக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட உன்னால கொடுக்க முடியல. நல்லா யோசனை பண்ணி பாரு, நீ உங்க அம்மாவை விட என்னதான் ரொம்பவும் விரும்புவ, உங்க அம்மாக்கும் எனக்கும் சண்டை வரதே இந்த விஷயத்துலதான். அங்கங்க ஆம்பளை பிள்ளைங்க அம்மாவுடைய பாசமா தான் இருப்பாங்க, இங்கதாங்க மாற்றமா உங்க மேலதாங்க உங்க பையனுக்கு பாசம் அப்படின்னு சொல்லுவா. நீ வேலைக்கு போகும்போது வந்து எனக்கு ஒரு ஹக் பண்ணி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் நீ வேலைக்கே போவ. அந்த மாதிரிலாம் இருந்த எப்படி நாட்கள் மாறுச்சுன்னே தெரியலப்பா. நல்லா யோசனை பண்ணி பாரு. உன்னுடைய மனைவி கல்யாணம் நீ லவ் பண்றது கூட எனக்கு சொன்னது, நம்ம இந்த மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்கிற நேரத்துலதான். உனக்கு வந்து அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்குப்பா, நான் வெறும் அந்த நினைவுகள்ல தான்ப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ இப்பெல்லாம் எப்போ வீட்டுக்கு வர, எப்போ போற, நீ என்ன பண்ற, எந்த விஷயமும் எனக்கு தெரியலப்பா. அதுக்கு முன்ன நீ எந்த வேற ஒரு செருப்பு வாங்குறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமலையோ என்கிட்ட கேட்காமலையோ என்னை கூப்பிட்டு போகாமலையோ இருந்ததே இல்லப்பா. இப்போ நான் ரொம்ப தனிமையா இருக்கேன்ப்பா.
நீ எப்ப போற எப்ப வர என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்காங்க. எனக்கு வேண்டியது முன்ன இருந்த அந்த மகன். உன்னுடைய 24 மணி நேரத்துல எனக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுப்பா போதும், வேற எதுவுமே வேண்டாம்ப்பா. நான் ரொம்ப நாட்கள் இல்லப்பா எனக்கு. நான் ஃபுல்லா வாழ்க்கையுடைய முடிவுல இருக்கேன். உனக்கு எனக்கு தெரியும் எல்லா குடும்பத்துடைய அந்த சுமையும் உன் மேலதான் இருக்கு, எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் நான் ஒரு அப்பா இருக்கேன்ப்பா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அத பார்த்த உடனே அந்த பையனை என்ன இதே ஆகல. மருமகள ஏன் இவ்வளவு நேரம் சைலண்டா இருக்காங்க? அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு மருமக நம்ம என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. வாங்க முதல்ல மாமா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. உள்ள அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க சோஃபால. ஓடி போய் அந்த குட்டி குழந்தை மாதிரி ஓடி போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறான் அந்த பையன், அப்படியே தூக்கிக்கிறான் அந்த பையன். அந்த அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். கூட மருமகளும் வந்துடுறாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு 5 நிமிஷம், அதிகம்லாம் இல்ல. ஒரு போன், ஒரு முதலாளியோ இல்ல ஒரு தொழிலாளியோ நீங்க பேசும்போது அவர் கணக்குல பேசுறீங்க, அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பிளைன் பண்றீங்க ஒரு விஷயத்த. ஆனா அந்த அம்மாவோ அப்பாவோ புரியாதுல்ல, அவங்களுக்கு தெரியாம கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை பெத்து வளர்த்து இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டியான பர்சன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா தே ஆல்சோ நோ, அவங்களுக்கும் தெரியும் எல்லா விஷயங்களும். இருந்தாலும் வயசாயிருச்சுன்னா குழந்தைங்க ஆயிடுவாங்க. அதனால பிளீஸ் ஒரு முறையும் நான் சொல்றது, அப்பா அம்மா போயிட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க. லட்சங்களில் நீங்க பொருளலாம், உங்கள் வாசல்ல அவ்வளோ சந்தோஷங்கள் வரும். அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க, முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டோரிகளோட வரேன். ஹலோ ஹாஃபீஸ்.